அம்மா இங்கே பாருங்க, நம்ம ட்ரிப்பு போக நான் லிஸ்ட் எழுதிட்டேன். என்ன எழுதி வச்சிருக்கீங்க? ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஹேட், ஸ்விம்மிங் ட்ரெஸ், டவல், ஸ்லிப்பர்ஸ், ஃபேஸ் பவுடர், டென்னிஸ் பேட்டர், கோம், பேக், ஸ்டோரி புக், பேக் எவ்ரி திங், ஃபினிஷ் த பேக். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நான் போய் ஷாம் கிட்ட காமிச்சிட்டேன். சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃப்ரைடே. ஆக்சுவலி ஒரு 4-5 நாளாக எங்கள் வீட்டில் மேலே மாடியில் ட்ரில் ஒர்க் நடக்குது. ஸோ அதனால் நான் பேச முடியல. அவங்க ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சவுண்டுனால சுத்தமாக வீட்டில் பேச முடியல. ஒரு நேற்று தான் முடிஞ்சுது. அங்கே எதுவும் இல்லைடா, நீ தான் போடணும். ஐஷு பேசுகிறா. துணி காயப்பட சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கும்போது செய்கிறது அந்த ஒரு வேலை தான். அவங்களால அது செய்ய முடியல. காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சுது. இனிமேல் பூஜை வேலை இருக்குது. ஆயிடுச்சு டைம் 10:30 ஆயிடுச்சு. நான் 12 o'clock தான் படைக்கணும். சமையல் வேலை ஆகிட்டுருக்கு. டிஐஒய் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் நாள் எடுக்கும் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்புறம் ஆல்ரெடி பண்ண டிஐஒய் தான் அது இங்கே இருக்குது பாருங்கள். இதை பற்றி ஒரு கமெண்ட் கூட வரல. யாருக்கு பிடிச்சிருக்கு என்ன ஏது எதுவுமே சொல்லலை. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, பூஜை ரூமில் நீங்கள் வச்சுருக்கிற ஐட்டம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கூடிய சீக்கிரத்தில் போட்டுடுறேன் அந்த ஒரு வீடியோ. என்ன சொல்கிறது, எல்லாமே டிஐஒய் பண்ணுறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். எவ்வளோ டைம் எடுக்கும் என்ன ஏதுங்கிறது. அதெல்லாம் லேசான வேலை கிடையாது. பார்க்கலாம், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா அதோட அவ்வளோ வேலை இருக்குது. வீட்டு வேலைகளுக்கு நடுவில் அதையும் நான் செய்யணும். அதுதான் அங்கே பிரமாதம். இதுக்கான டைம் ஒதுக்கணும். கொஞ்ச நேரம் கூட நம்மளுக்கு ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது. அதுக்கு நடுவில் குழந்தைங்களையும் கவனிக்கணும். அவங்களுக்கு தேவையான டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்கணும். முக்கியமாக எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் நீங்கள் என்னம்மா செஞ்சிட்டீங்கன்னு அவங்க உடனே அவங்கலாம். ஜனனி தோசை சுட்டுட்டு இருக்கா, அதையும் பாருங்கள். அவங்க பேன் கேக் பண்ணுறாங்களாம். ஸோ அதை இவங்க பேர் உண்ணாமலை அம்மா, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்க. பட் 9 இயர்ஸாக ஜனனி பிறந்து 9வது நாள்லேருந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. சின்ன சின்னதாக கூப்பிடுவேன் நான் அவங்கள. ஜனனி பண்ண பேன் கேக் காமிக்கிறா பாருங்க. இப்போல்லாம் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுப்பு மட்டும் நான் தான் பற்ற வச்சு தரணும். அது மட்டும் அந்த அம்மாவுக்கு நான் 12 ஏன்னா குழந்தைங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. இதை பார்க்குற குழந்தைங்க கூட சரி, நீங்களாம் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்கன்னா அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் அடுப்புக்கிட்டே போகாதீங்க. இல்லை ஜானோ, சொல்லு ஜானோ, உங்களுக்கு அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் அடுப்புக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லு. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் பேன் கேக்ஸ் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்டில். அம்மா சொல்லுவாங்க பேன் கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எல்லாமே அக்கா பண்ணுவாள், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் பண்ணது என்னோட அவள் செம்மையாக பண்ணுவாள். எனக்கு அது பிடிக்கும் ரொம்ப. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா வராது, செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படிலாம் பண்ணும்போது தான் நல்லா வரும். என் அக்கா செம்மையாக பண்ணியிருக்காள் தான். நான் இப்போது வெளியில் கிளம்புறேன், போயிட்டு காய் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வேணுமா பசங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பெரியம்மா தான் கேட்டிருக்கா. ஃப்ரைட் ரைஸும் மலாய் கோஃப்தாவும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதை தான் ரெடி பண்ண போகிறேன். எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரணும். கடைக்கு போக சொன்னால் போக மாட்டேங்கிறாங்க அவங்க. ஸோ பூஜை வேலை அவங்க ரெடி பண்ணுறாங்க, நான் அந்த வேலை செய்யணும். ஸோ சப்ஸ்டியூட் ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம். நான் ஷாப் போயிட்டு வந்துடுறேன். வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட மறந்துடாதீங்க எல்லாருக்குமே. ஸோ என்னோடய சுடிதார்லேயே இந்த ஷால் இருக்கிறதுனால நான் இதை போட்டு போகிறேன். நார்மலாக கார்லேயோ இல்லை பைக்லேயோ வெளியில் போகும்போது இப்படி தான் நான் போட்டு போகிறது.
என்ன நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப அவசியம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ஸோ யாரும் அதை மறந்துடாதீங்க வெளியில் போகும்போது. அஜினோமோட்டோ கோவா இது சொல்ல பேசாத கேமரா. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் போல் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். இது எல்லாமே லைட்டாக தான் வதக்கிக்கணும், நிறையா வதங்கக்கூடாது. இது பெருசு பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் குழந்தைங்க வாயில் அகப்பட்டதுன்னா அவ்வளோதான், எடுத்து எடுத்து ஓரமாக போடுவாங்க. அதுக்கு அவங்க சாப்பிட்ற மாதிரி போட்டால் அது பெட்டர். அதனால் வெங்காயம், கொஞ்சம் பச்சையாக நெத்துன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். இப்போ கேரட் சேர்த்துடுறேன். அந்த குழந்தையிலேருந்தே இப்படி பழக்கம் ஆகிடுச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இப்படியே சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஸோ நம்ம ஏதாவது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டோம்னா பிடிக்க மாட்டேங்க. இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்த்துடுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி கேப்சிகம் இல்லை, ஷாப் போனேன், திருப்பி மறந்துட்டு வந்துட்டேன், டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் இன்னும் லேட் ஆகிடும், அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போட முடியாது. ஸோ அதனால் இது வரைக்கும் போதும் அப்படின்னு விட்டுட்டேன். உங்களுக்கு கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் சேர்த்துக்கணும். சாப்பாடு வந்து உப்பு போட்டு வடிச்சிட்டேன். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. சாதம் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன். நான் வடித்து அப்படியே இது பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, ஆறிடுச்சு. ஆக்சுவலி இதில் பாதி தான் நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு போட போகிறேன், பாதி வந்து வேற ஒரு டிஷ் பண்ணணும், அதுக்கு போட போகிறேன். வதங்கிடுச்சு. இந்த டைமில் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம். இது 1/4 கிலோ ரைஸ் இது. ஸோ போட்ட மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன், இது குறைவாக இருந்தது திருப்பி எடுத்துக்கணும். இது ஒரு டேங்கி ஃப்ளேவர், கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, புளிப்பு அப்படி இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும், பட் இது நல்லதான், ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அஜினோமோட்டோ மோஸ்ட்லி நான் சேர்க்க மாட்டேன். சரி, இருந்தாலும் இந்த டிஷ்க்கு தேவை கொஞ்சமாக சேர்க்குறேன். இட்ஸ் அப் டு யுவர் விஷ், நீங்கள் எப்படி கலந்துக்கிறீங்க. இந்த பேசிக்காக ஒரு சைனீஸ் டிஷ் தானே இது. பட் ஆனால் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சது, எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற டிஷ் இது. குட்டிங்க ஸ்கூல் போகும்போது ஒருத்தருக்கு ஒரு பாஸ்மதி ரைஸ் வடிச்சுடுவேன். ஜூலை 2020 காரத்துக்கு பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் நம்ம போட்டிருக்கலாம். இவங்க பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டாங்க, மிளகுத்தூள் போட்டு தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த குவாரண்டைன் சுச்சுவேஷனில் மிளகுத்தூள் ரொம்ப பெட்டர். குழந்தைங்க காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம். சாரி, கேப்சிகம் இல்லை, இது ஸ்ப்ரிங் ஆனியன். சாரி. ஓகே, ஃபைன். இன்னைக்கு ஃப்ரைடே, நேற்றே சாம்பார் வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு இன்னைக்கு சாம்பார் வச்சா அவ்வளோதான். எல்லாம் முக்கியமாக என் ஹஸ்பண்ட் பிடிக்காது சாம்பார்னாலே, அவங்களுக்கெல்லாம் அப்படியே எதிரியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. நான் இது கொஞ்சம் சாமிக்கு வச்சுட்டு வந்துடுறேன். வச்சுட்டோம், ஏன்னா உப்பெல்லாம் டேஸ்ட் பார்க்கணும். நம்ம எச்சல் பண்ணிட்டா சமையல் கிடைக்க முடியாது. நான் எப்பவும் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வச்சுட்டேன். பாப்பா
இது சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு. உப்பு போதுமா சொல்லு. பாப்பா பார்த்து சொல்லிட்டு ஐஷு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அம்மா முக்கலமாக இருக்குமா அப்படின்ட்டா. இதுதான் எனக்கு வேணும். அவங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கும் பிடிச்ச மாதிரி. ஸோ அடுத்தது மலாய் கோஃப்தாக்கான டிஷ் பார்ப்போம். அது என்னோட ஃபேவரெட். இது வந்து தேங்காய் துருவினது. அதில் ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே விழுந்துருச்சு. ஒரு ஸ்பூனுக்கு கசகசா, அப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி, அப்புறம் கரம் மசாலா நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் போடலை. இதை வரைக்கும் அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சம் போல் மிளகு தூள் பண்ணதே இருந்தது சேர்த்துட்டேன். அப்புறம் பன்னீர், கொஞ்சமாக கொத்தமல்லி. இது ஆக்சுவலி உருண்டையாக பண்ண போகிறோம் நம்ம. அதனால் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு ஐஷு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சமாக க்ரஷ் பண்ண முந்திரி. இது பைண்டிங் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்குறேன். உருண்டை பிடிக்க வரணும். எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அதனால் உடையாமல் இருக்கணுன்றதுக்காக பைண்டிங் ப்ராப்பர்ட்டி, அதனால தான் இதை சேர்க்குறோம். எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படியே பொலன்னு போயிடும். அதனால் நிறைய கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்திங்கன்னா மைதா அது கொஞ்சம் அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணி, பன்னீரில் இருக்கிறது, அப்புறம் கொத்தமல்லியில் இருக்கிறதெல்லாம் இலக ஆரம்பிக்கும். ஸோ பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. மேலே இருக்கிறது எடு பசங்க. இப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். ஏன்னா நான் ஒரு தடவை அந்த கார்ன்ஃப்ளவர் அதிகம் சேர்க்காததுனாலே அந்த ஒரு தப்பை பண்ணியிருக்கேன். இந்த இதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. பார்க்க தான் இப்படி பிடிக்க வருதே தவிர பட் இன்னும் சேர்க்கணும் நம்ம. இதாவது ஒன்று பனையிற எனக்கு தெரியுது. இன்னும் இழுக்குது. அது என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய தண்ணி இருக்குது போல் இருக்கு. எண்ணெயில் போட்டு அப்படி பிஞ்சு போயிடும். கோஃப்தா நிறையா இருக்குது இல்லையா. இது செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க வெறும் வாயிலே சாப்பிட்டுடுவாங்க. உப்பு போடணுன்னு விருப்பம் இருக்கவங்க கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா இது அந்த கிரேவி செஞ்சு அதில் போட போகிறோம் நம்ம. ஸோ அதனால் நான் போடலை. எந்த ஒரு சமையல் பண்ணும்போதும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தவறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சமையல் ஒரு வழி ஆகிடும். இதில் கேரட் கூட துருவி சேர்க்கலாம். நான் கேரட்டை ஃப்ரைட் ரைஸ்க்கே போட்டுட்டேன். இப்போ எப்படி வருது பாருங்கள். நான் இன்னும் எண்ணெய் எதுவுமே தொடலை. அப்படியே நல்லா வருது. கழுவுனே உருண்டையாக பிடிச்சா நடுவில் வேகாமல் இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி மைதா மாவில் ஒரு கோட் பண்ணிக்கிடலாம். பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் உடையாமல் இருக்கும். எஸ், சக்ஸஸ். அழகாக வருது. போடுற இந்த இடம்லாம் காலியாக இருக்குல்ல. மை ஹெல்பிங் ஹேண்ட் ஐஷு, ஷீ இஸ் ஹெல்பிங் மீ. ஆக்சுவலி போட்டு ஒரே இடத்துல இப்படி விட்டுறாதீங்க. சட்டுன்னு அப்படியே அடி பிடிக்கும். மிதமான தீயில கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். கோஃப்தா பொரிச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்துட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, இந்த காரமே இது அந்த பச்சை மிளகாய் தான்.
ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. பிள்ளைங்க அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க, ஸோ நான் எடுத்துடுறேன். இப்போது வெங்காயம் ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்தாப்பில் அரைச்சிக்கணும். நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தது, ஸோ அதனால் பெரிய வெங்காயம் ஒன்று தான் இருக்கும். உப்பு அளவாக சேர்த்துக்கிறேன். வந்துட்டு கரம் மசாலாவை அதிலே அரைக்கலாம் போட்டு நம்ம வெங்காயத்துலேயே. நான் அரைக்கலை, பட் அதனால் தனியாக சேர்த்துடுறேன். அது வதங்கும் போதே தயிர் சேர்த்துடலாம். 1 கப் கிட்ட தயிர் சேருங்க. இது வீட்டிலேயே ஊற்றி வச்ச தயிர். இது தயிர் சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் கைவிடாமல் கலரணும். பாருங்க கொதிவிருக்கு, எண்ணெய் பிரியுது. இந்த டைமில் அந்த ரெட்டிஷாக தெரியுது பச்சை மிளகாய் சிகப்பாக இருந்தது, அது 2 தான் போட்டு வெங்காயத்தில் வதக்கி அரைச்சேன். நம்ம முந்திரி அரைச்சி வச்சோம்ல, முந்திரி கசகசா அரைச்சேன், அதை சேர்த்துடுறேன். இதில் அந்த அளவுக்கு காரம் இருக்காது, ஒரு சிலருக்கு பிடிக்குமா தெரியாது, பட் காரம் சாப்பிடாதவங்க இது ஓகே. நல்ல டேஸ்ட் தரக்கூடியது இந்த முந்திரி தான். இப்போ இது எல்லாம் கலந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது நம்ம இப்போ பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கோஃப்தா சேர்ப்போம். இதில் கிஸ்மிஸ் ஆட் பண்ணுவாங்க இந்த கோஃப்தாவில், நான் போடலை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ஸோ அதனால் நான் அது போடல. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும் அதோட டேஸ்ட் எப்படின்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டா, அதுக்கெல்லாமே நல்ல சைட் டிஷ். இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன் இல்லையா, அதனால் சைட் டிஷ் எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலா தான் கேட்பாங்க. பட் இன்றைக்கி எனக்கு பிடிச்சது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ எனக்கு இன்றைக்கி இது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி, இந்த கோஃப்தா, போட்டுட்டேன். ஐஷு கொஞ்சம் கேட்டா, அவளுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கும், சாஸ் தொட்டு சாப்பிடுவாங்க, அதனால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம், வீட்லேயே எடுத்து வச்சது. இந்த பால் காய்ச்சலும் இல்லையா, அப்போ வர ஏடெல்லாம் நான் எடுத்து வச்சுருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் மில்க் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். சுவையான மலாய் கோஃப்தா ரெடி. கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன், ஜீரகம் தாளிக்கிறேன், கொஞ்சம் கேஷ்யூ ஒரு 4 தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கிஸ்மிஸ். இந்த சமயத்தில் பொடிஞ்சிருச்சு எல்லாம். கொஞ்சம் ரைஸ், ஆல்ரெடி ரைஸில் உப்பு இருக்குது, ஸோ அதனால் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. திஸ் இஸ் கால்டு மீட்டா ரைஸ். ஸோ 1 ஸ்பூன் சர்க்கரை,
லவ் திஸ் ஃப்ளேவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீட்டா ரைஸ் ஃப்ளேவர். அது மலாய் குஃப்தா கூட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஃப்டர் ஸோ லாங் டைம் எனக்கு பிடிச்சது செய்கிறேன். எஸ், மீட்டா ரைஸ் ரெடி. ஜானு, மலாய் குஃப்தா எப்படி இருக்கு? எனக்கு இதில் பிடிச்சிருக்கிறதே தான் கோஃப்தாவா? மீட்டா ரைஸ் எங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க. மலாய் குஃப்தா. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் இனி அடுத்த வேலை செய்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட். இப்போ ஜனனி ரூமில் இருக்கேன். அதான் ஃபுல்லாக டாய்ஸாக இருக்குது. திஸ் இஸ் கிட்ஸ் ரூம். அவங்க ஏதோ பிடிஎஃப் எழுதணுமோ அதை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். டைம் 4:30 ஆகுது. என்ன கிளைமேட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. अब जब इस कोर्स में अटैच करना है तो सबसे इम्पोर्टेंट और सबसे टफ टास्क होता है ये, क्योंकि सुपर वाला करनी है. तो ये जो पैटर्न मैं कर रही हूँ मुझे लगता है कि काफ़ी ईजी है और आपको भी बहुत हेल्प करेगा. तो मैं इस होल्डर में विद द हेल्प ऑफ ये नाइफ मैं इसे होल्ड करूँगी और इस तरह की जो नाइफ நல்லா மழை பெய்யுது. அம்மா என் பேண்ட். அந்த ட்ரையாங்குலரிஸ் செடியெல்லாம் அப்படியே தூங்கிடுச்சு. அதுங்களுக்கு ஈவினிங் ஃபீலிங் வந்துட்டுருக்கு, தூங்கிடுச்சு. Now that you're gone, I spend my nights all alone here.